friends, welcome to our YouTube channel. இந்த வீடியோல SSC and Railway examsல கேட்கக்கூடிய statisticsங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோல இண்டிவிஜுவல் சீரியஸ் அண்ட் தென் டிஸ்கிரீட் சீரியஸ்க்கு எப்படி மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோல கண்டினியூஸ் சீரியஸ்க்கு எப்படி மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். கண்டினியூஸ் சீரியஸ்க்கு மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலா L plus n/2 minus m divided by f into h. L na lower limit of median class, n sum of frequency, m na cumulative frequency period to median class, f na frequency of median class, h na difference of class. Next sums பார்க்கலாம். First question, calculate the median of the following data set. ஓகேங்களா? ஸோ இந்த given continuous seriesக்கு median find out பண்ணணும். ஸோ ஓகேங்களா? ஸோ மீடியன் அப்படின்னாலே டிஸ்கிரீட் சீரியஸாக இருந்தாலும் சரி கண்டினியூஸ் சீரியஸாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ given கிளாஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, next 40 to 50 அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃப்ரீக்வன்சி வந்து 4, 3, 6, 8, 9 சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ 4 இங்கே அப்படியே எழுதிடணும். நெக்ஸ்ட் 4ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 7, 7ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 13, 13ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 21, 21ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் 30. ஸோ அப்போ இங்கே இந்த ஃப்ரீக்வன்சி ஃபுல்லாக ஆட் பண்ணால் சமேஷன் எஃப் ஈக்குவல் டு 30 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கண்டினியூஸ் சீரியஸ்க்கு மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா L ப்ளஸ் n/2 மைனஸ் m டிவைடட் பை f இன்ட்டு h. ஓகேங்களா? இதில் எல்லுங்கிறது லோயர் லிமிட். இப்போ இதில் எந்த லோயர் லிமிட் எடுக்கணும்? அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த n/2 இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ n அப்படிங்கிறது சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி சமேஷன் எஃப் தான் n. அப்போ 30 டிவைடட் பை 2 பண்ணீங்க அப்படின்னா n/2 வந்து 15 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் 15 இருக்கான்னு பாருங்க. 15 இல்லை. நெக்ஸ்ட் 15 விட அதிகமாக இருக்கக்கூடிய குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பாருங்க 21 இருக்கு. இந்த 21ல இருக்கக்கூடிய லோயர் லிமிட் 30 தான் இந்த ஃபார்முலால எடுத்துக்கணும். எப்போ L வந்து 30 ப்ளஸ் நெக்ஸ்ட் n/2 வந்து 15 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 15. நெக்ஸ்ட் மைனஸ் எம். எம்னா என்னது? குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பீரியட் டு மீடியன் கிளாஸ். இந்த மீடியன் கிளாஸுக்கு முன்னால் இருக்கக்கூடிய குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் எம். அப்போ எம் வந்து 13 டிவைடட் பை எஃப். எஃப்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் மீடியன் கிளாஸ். இந்த மீடியன் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ? 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் எஃப். நெக்ஸ்ட்டு ஹச். ஹச் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் கிளாஸஸ். 30லேருந்து 40 வரைக்கும் இந்த கிளாஸ் இன்டர்வல் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது? 40க்கும் 30க்கும் டிஃப்ரென்ஸ் 10. இதுதான் ஹச். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை சால்வ் பண்ணோம். 30 ப்ளஸ் 15 மைனஸ் 13, 2 டிவைடட் பை 8 இன்ட்டு 10. ஃபஸ்ட்டு 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 4 வரும். நெக்ஸ்ட்டு 4ஆல் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் 8, ரிமைனிங் வந்து 2 இருக்கும். அப்போ பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 0. அப்போ 20ல் 5 டைம்ஸ் வரும். அப்போ மீடியன் வந்து என்ன வருது? 30 ப்ளஸ் 2.5, 32.5 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த மீடியன் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன்? உங்களுக்கு ஒரு கண்டினியூஸ் சீரியஸ் கொடுத்துட்டு இதுக்கு மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு டிஸ்கிரீட் சீரியஸ்னாலும் சரி கண்டினியூஸ் சீரியஸ்னாலும் சரி மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னாவே குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல்ஸ் பார்க்கலாம். கிளாஸ் இன்டர்வல் வந்து 120 to 170, நெக்ஸ்ட் 170 to 220, நெக்ஸ்ட் 220 to 270, நெக்ஸ்ட் 270 to 320, next 320 to 370 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கான ஃப்ரீக்வன்சி வந்து 18, 34, 17, 13, 22ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய 18 அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 18ஐயும் 34ஐயும் ஆட் பண்ணால் 52. நெக்ஸ்ட் 52ஐயும் 17ஐயும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால்
69. நெக்ஸ்ட் 69யும் 13யும் ஆட் பண்ணா 82. நெக்ஸ்ட் 82வையும் 22வையும் ஆட் பண்ணா 104. நெக்ஸ்ட் வந்து சமேஷன் எஃப் இது ஃபுல்லா ஆட் பண்ணோம் அப்படின்னா 104 வரும். இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில இங்க லாஸ்டா என்ன வேல்யூ வருதோ அதுதான் இந்த ஃப்ரீக்வன்சி ஃபுல்லா ஆட் பண்ணா வரும். நெக்ஸ்ட் கண்டினியூஸ் சீரிஸ்க்கு மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலா L plus n by 2 minus m divided by f into h. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம இந்த n by 2 மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். n அப்படிங்கிறது இந்த சமேஷன் f தான் n. ஸோ n வந்து 104 divided by 2 வந்து 52. அப்ப n by 2 வந்து 52ன்னு வருதா? குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில 52 எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கா? ஸோ 52 இங்க இருக்கு. அப்ப இதுல இருக்கக்கூடிய கிளாஸ் இன்டர்வலுக்கான லோயர் லிமிட் தான் L. அப்ப L வந்து 170 பிளஸ் n by 2 வந்து நம்ம 52ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். மைனஸ் mங்கிறது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பீரியட் டு மீடியன் கிளாஸ். அப்ப இந்த மீடியன் கிளாஸ்க்கு முன்னால இருக்கக்கூடிய குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 18 அப்படிங்கிறது தான் m. ஸோ 18 டிவைடட் பை f அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் மீடியன் கிளாஸ். ஸோ இந்த மீடியன் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி வந்து 34. 34ங்கிறது தான் f இன்ட்டு h. h அப்படின்னா டிஃபரன்ஸ் ஆஃப் கிளாஸஸ். 170ல இருந்து 220 வரைக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு? 50 வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ h வந்து 50. நெக்ஸ்ட் 170 பிளஸ் 52 மைனஸ் 18 பண்ணா என்ன வரும்? 34 டிவைடட் பை 34 இன்ட்டு 15 வரும். இந்த 34ம் 34ம் கேன்சல் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து 170யும் 50யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 220 அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து 220. பி ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ, ஃபைண்ட் த மீடியன் ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா. உங்களுக்கு ஒரு கண்டினியூஸ் சீரிஸ் கொடுத்துட்டு இந்த கண்டினியூஸ் சீரிஸ்க்கு மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கண்டினியூஸ் சீரிஸ்க்கு எப்படி மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸில் மோடு, குவார்டைல், டெசைல், பெர்சன்டைல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.